வணக்கம் நண்பர்களே. வாச்சாத்தி சம்பவம். வாச்சாத்தி என்ற கிராமம் தருமபுரி மாவட்டம் எல்லைக்குள் வரும். அந்த வாச்சாத்தி சம்பவம் என்பது எல்லோருக்கும் தெரியும். வனத்துறையில் ஏற்பட்ட ஒரு அசம்பாவித சம்பவம். ஒரு ஆதிவாசி குடியிருப்புகள் அல்லது பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஆண்கள் தாக்குதலுக்கு உட்பட்டார்கள். அதன் பின்னணியில் என்ன நடந்தது, அதை நான் கேள்விப்பட்ட வரை, அது உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் இருந்தாலும், ஹைதராபாத்தில் இருக்கிற ஜெயலலிதாவுடைய மாளிகைக்கு திராட்சை தோட்டம் ஒன்று இருந்ததா எல்லாத்துக்கும் தெரியும். அந்த திராட்சை தோட்டம் ஆக்சுவலாக ரெக்கார்டு பார்த்தா அவங்க பேரில் இருக்காது, சசிகலா பேரில் இருக்கும், கம்பெனி பேரில் இருக்கும். அதுக்குள்ளே நான் போகலை. அதற்கு தேக்கு மன்னிக்கணும், சந்தன மரத்திலான பொருட்கள் தேவைப்பட்டது. சந்தன மரம் தேவைப்பட்டுச்சு வீடு கட்டுறதுக்கு. அங்கே ஒரு பங்களா கட்டுறதுக்கு வீடு முழுக்க சந்தனம் ஜவ்வாதெல்லாம் மணக்கணும்னு சொல்லி தேவைப்பட்டதா சொல்கிறாங்க. அப்போ அதுக்குரிய மரம் இந்த வாச்சாத்தி கிராமம் அந்த மலைப்பகுதியில் கிடைக்கிறதா தகவல் அன்னைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன், இன்னைக்கு தாவைக்கால இருக்கார், அவர்கிட்ட சொல்லி எடுத்த மாதிரியும் அதெல்லாம் பல கோடி ரூபா மதிப்புள்ள மரங்கள். அதை வண்டியில் ஏற்றுறதுக்கான கூலி கேட்கும்போது தான் அந்த கூலி கொடுக்காம வண்டியை நகர்த்த விட மாட்டோம்னு அவங்க தகராறு பண்ண மாதிரியும், அந்த தகராறு அதை எங்களே எதிர்த்து பேசுகிறியான்னு சொல்லி இது மினிஸ்டர் லெவலில் இருக்குது. இதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்டாக தான் நடக்கும். இதுக்கு மினிஸ்டர் ஆதாரம் இருக்கா? இப்போ இந்த ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தில் கேட்குறாருல, புத்திசாலியான கேள்வி. ஸ்டாலின் கேட்கல, ஸ்டாலின் தரப்பில் வக்கீல் கேட்குறாரு, நாங்கள் பணம் கொடுத்ததுக்கு ஆதாரம் இருக்கா வாக்குகளுக்கு? அது மாதிரி தான். அப்படி அவங்க செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அன்றைக்கே அவர் விடுவிக்கப்பட்டார். மாவட்ட கலெக்டர், மாவட்ட எஸ்பி, வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையெல்லாம் விடுவிக்கப்பட்டார். ஆனால் விடுவிக்கப்பட்டது சட்டத்தில் இருந்து தான். மனசாட்சி, அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? அந்த வாச்சாத்தி சம்பவத்துடைய அது நடந்தது குற்றம்தான் அப்படின்னு தீர்ப்பு சமீபத்தில் வந்தது. ஆனால் அப்போ கூட இவர் மனித புனிதர். யார்? செங்கோட்டையன். எதுக்கு இதை சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன்னா, நான் விஜயோட கட்சியை தோற்கடிக்கணுன்றக்கா சொல்ல, விஜய் யாரை பக்கத்தில் வைத்திருக்கிறார் என்பதை முதல் தெரிஞ்சுக்குங்க. ஊரறிந்து உலகமறிந்து செய்த ஒரு பாவம், அந்த பாவத்திற்கு துணை நின்றதாக கருதப்படும் ஒரு நபர் இங்கு தேர்தல் வியூ பண்ணுறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு, கட்சி உலக சப்போர்ட் பண்ணுறாரு. தம்பி விஜய்க்கு ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் மாற்றத்தை விரும்புகிறீர்களா இல்லை பழைய அதே இதை கொண்டு போகிறீங்களா? தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.